வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மேப்பாடி, ரிப்பன், அரப்பெட்டா, சூரல்மலை, கல்பெட்டா சாலை ஆகிய இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மேப்பாடி முகாமில் தங்கியுள்ளவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து உதவ பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தன்னார்வலர்களாக மாறியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு வருபவர்களுக்கு போதிய உணவு மற்றும் மற்ற பொருட்கள் எல்லாம் இருக்கின்றனவா? யாரெல்லாம் அந்த உதவி சேவையில் ஈடுபட்டிருக்கிறாங்க? என்ன நிலவரம்? பூங்குழலி, அதாவது நிலச்சரிவில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இங்கே மீட்டு வந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கும் தொடர்ச்சியாக நாடு முழுவதிலிருந்தும் இந்த நிவாரணப் பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 91 முகாம்களில் 10,000க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான நிவாரணப் பொருட்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முகாமிலும் அந்த நிவாரணப் பொருட்கள் ஒரு அறையில் வைக்கப்பட்டு அங்கிருந்து தேவைப்படும் மக்களுக்கு அந்த பொருட்கள் எடுத்துச் செல்லப்படுகிறது. குறிப்பாக ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் தற்போது மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தன்னார்வலர்களாக மாறி இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்களை இங்கு பார்க்க முடிகிறது. மிகவும் சிறு வயதில் தன்னார்வலர்களாக அவர்கள் சுறுசுறுப்பாக அந்த மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வயதானவர்களுக்கும் இங்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பவற்றை அங்கே போய் நேரடியாக கேட்டு வந்து துணிகளாகட்டும் உணவுகளாகட்டும் அனைத்தும் அவர்களுக்கு தேவையானவற்றை அந்த இடத்திற்கே எடுத்து சென்று கொடுக்கிறார்கள் இந்த பள்ளி மாணவர்கள். முகாம்களில் சுறுசுறுப்பாக சுற்றித் திரியும் இந்த மாணவர்கள் அவர்களுடைய சேவை போற்றத்தக்கதாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவர்களுடைய சீருடையிலேயே பள்ளி சீருடைகளிலேயே வந்து அந்த உதவிகளை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் முகாம்களில் இருப்பவர்கள் அனைத்தையும் இழந்தவர்களாக மனமுடைந்து காணப்படுகிறார்கள். இருக்கும் இடத்தை விட்டு அவர்கள் வெளியே வர முடியாத ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் இங்கு செயல்படக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் இங்கு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் பள்ளி மாணவர்களும் வேலை செய்கிறார்கள். அவர்களுடைய பணி குறித்து கேட்கலாம். இப்போ யாசின் இருக்கிறார், தன்னார்வலர். இப்போ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எது மாதிரியான ஒர்க் பண்றாங்க? அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்காங்க? சார், இங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப உற்சாகமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து இங்க முகாமில் இருக்க மக்களுக்கு எல்லாம் ரொம்ப உதவி செய்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெளியிருந்து பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ரோட்ல எல்லாம் வந்து அந்த டிராபிக் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து நல்லா உற்சாகமா வேலை செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷம். சின்ன சின்ன பசங்க எல்லாம் நாங்க வந்து கூடலூர் ரோட்டரி கிளப் ஆஃப் கூடலூர் ப்ளூ மவுண்டன் இருந்து வந்திருக்கோம். பொருள் எடுத்துட்டு வந்திருக்கோம். இங்க வந்து 2-3 நாளா நாங்க வந்து பொருள் வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். தேங்க்யூ. அதாவது மேப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பள்ளிகளிலும் அரசு அலுவலகங்களும் முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கானோர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மனமுடைந்து காணப்படும் அந்த மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய தன்னார்வலுடைய பணி என்பது மிகவும் போற்றத்தக்காக இருக்கிறது. குறிப்பாக இந்த சுழன்று திரிந்து சுறுசுறுப்பாக சேவை செய்யக்கூடிய இந்த பள்ளி மாணவர்களுடைய சேவை என்பது மிகவும் பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ்.